தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பதவி இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தற்பொழுது மதில் மேல் பூனையாக உள்ளது. யாருடன் கூட்டணி? தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா, திமுகவுடன் கூட்டணியா? இரண்டு கட்சிகளுமே இறங்கி வரவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இரண்டு கோஷ்டிகள் உருவாகியுள்ளன. ஒன்று திமுகவுக்கு ஆதரவாகவும் மற்றொன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் இரண்டு கோஷ்டிகள் உருவாக்கியுள்ளன. திமுகவுக்கு ஆதரவாக 13 சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தமிழக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தேசிய தலைமைக்கு தகவல் அனுப்பி வந்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மீது தேசிய தலைமை கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. தேசிய தலைமையானது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரோ திமுகவுக்கு ஆதரவாக உள்ளார். ஆக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் செல்வ பெருந்தகை மீது கடும் கோபத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. யாருடன் கூட்டணி என்பது முடிவு செய்த பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரை மாற்ற முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பதவி பறிக்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி இல்லாவிட்டால் சசிகாந்த் செந்தில், செல்வகுமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய 3 பேரில் ஒருவர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்த தலைவர் யார் என்ற போட்டியில் சசிகாந்த் செந்திலுக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. செல்வ பெருந்தகை ஏற்கனவே 4 கட்சிகளில் பயணித்தவர். புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி என்ற 4 கட்சிகளில் பயணித்தவர் 5வதாக காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்தார். தற்பொழுது அவருடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை அவருடைய பதவியை பறிக்க திட்டமிட்டுள்ளது.